வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு சிம்பிள் அண்டு டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். குக்கரில் உருளைக்கிழங்கு மூழ்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் வந்தோடனே எடுத்து வச்சுக்கலாம். 3 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி அதை ஆற விட்டுட்டு தோலை உரித்து கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு அதையும் தாளிச்சிட்டு அது கூட பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு அதை நல்லா வதக்கிக்கணும். ஸ்டவ்வை சிம்மிலே வச்சுக்குங்க. வச்சு அப்படி கிளறி விடுங்க. இந்த மாதிரி இந்த கலரில் கொஞ்சம் வரணும். இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க அதில் போட்டுடலாம். போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுருக்கணும். அந்த மசாலா எல்லா உருளைக்கிழங்குலையும் படும்படி நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த மாதிரி இப்போ மசாலா எல்லா இடத்துலையும் பட்டுருச்சு. இதை கொஞ்ச நேரம் அப்படி வச்சுட்டு திருப்பி கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். கிளறி விடும்போதே தெரியும் உங்களுக்கு, அப்படியே ஃப்ரை ஆகி வரும். உருளைக்கிழங்கு கடாயில் ஒட்டாமல் இருக்கும், அப்படியே மசாலாலாம் சேர்ந்துருக்கும். உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி.